மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாங்க இனிமையாக கண்டிப்பாக இன்றைக்கி மாற்றிக்க முடியுங்க. தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களது காரியங்களை நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றிகள் பெற. மிகச்சிறந்த இனிய நாள் காலை வணக்கம் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமாவே இருக்கோம். உங்கள் நலனை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்க இத்தினம் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவில் நமது தனித்துவமான ராசி பலன்களை நாம் காணலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கிறது, நாம் என்னென்ன செய்தால் மிகச்சிறந்த நன்மையை பெற முடியும், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களையும் விரிவாக காணலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆழ்மை எடுத்து மறந்துடாதீங்க. உங்களது அருமையான சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. கண்டிப்பாக அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இன்றைய தினம் 5/4/2022ங்க, செவ்வாய்க்கிழமை, பிளவ வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள்ங்க. இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சதுர்த்திங்க, பங்குனி மாத சதுர்த்தி நாள். இன்றைய தினம் அனைத்து ராசிதாரர்களும் விநாயகர் பெருமானை வழிபடுவது நல்ல நன்மையை தருங்க. நமது கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாங்க. இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவுடன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமைந்துள்ள ஒரு அருமையான கிரக சேர்க்கை இப்பொழுது ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு அருமையான தினமாக, கண்டிப்பாக ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான வெற்றிகரமான தினமாக அமைப்பெறுவீங்க. நமது கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. இதன் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுகள், உங்களது பொருளாதாரம் சிறப்பான நிலையில் மேம்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரிகள் முகத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களது வியாபாரத்திலும் உங்களது வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய தடைக்கற்களை அகலக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. தடைகள் எல்லாம் தகர்த்து எறியக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. வியாபாரத்தில் உங்களது பர்சனல் வாழ்க்கையிலும் இன்றைக்கு நல்ல ஒரு இனிமையான செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. உங்களது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வகையில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க. உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும். இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலர்கள் ஒன்றாக அமர்ந்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இன்றைய தினம் நேரில் சந்தித்து பேசி அளவலாகலாம். அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க. ஆனாலும் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கும் இடையில் 3ஆம் நபர் தலையீட்டை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். 3ஆம் நபர் தலையீடுகளால் உங்களுக்கு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினமும் உங்களுக்கு அதிகமான வேலைப்பளு இருந்தாலுமே உங்களுக்கு உடல்நலம் மிகச்சிறப்பாக நல்லபடியாக இருக்குங்க. எந்த விதமான கவலையும் உடல்நலத்தை பொறுத்தவரை இல்லைங்க. இன்றைய தினம் உங்களது உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேணுங்க. விரைவாக பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே அந்த உணர்ச்சிகளை இன்றைய தினம் கட்டுப்படுத்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் புதியதாக ஏதாவது டீலிங், புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களுடன் நல்ல இனிமையாக பேசி புதிய ஒரு ஆஃபர்ஸை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக அமையப்பெறுவீர்கள். எனவே வியாபாரத்தில் நீங்கள் புதிய ஒப்பந்தங்களை இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள புதிய வாடிக்கையாளர்களுடன் நீங்கள் தொடர்பில் இருங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே நீங்கள் தொந்தரவு பண்ணாத வர பார்த்துக்குங்க. நீங்கள் உண்டு, உங்களது வேலை உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கான உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அவங்க கிட்ட நாகரிகமாக கேளுங்க. மறுத்துட்டாங்கன்னா நீங்கள் சும்மா விட்டுருங்க. பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவாங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தினமாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் 3ஆம் நபர் தலையிட்ட உங்களது வாழ்க்கையில், உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. 3ஆம் நபர் தலையீடு இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையிலும் வேண்டாம், திருமண வாழ்க்கையிலும் வேண்டாங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சைங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 1ங்க. இன்றைய தினம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக அமையுங்க. புதிய வேலைகள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய கம்பெனியில் விரும்பிய வேலைகள் கிடைக்க இப்போது வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை வாய்ப்புக்கான நல்ல செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களது வாழ்க்கையில் உயரக்கூடிய நல்ல உயரத்தை அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. அலுவலகத்தில் ஏற்கனவே பணிபுரிபவர்களுக்கும் இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல மனநிலையில் காணப்படுவீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது ஆஃபீஸில் கண்டிப்பாக இருக்குங்க. நண்பர்கள் உதவிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் உதவியுடன் நீங்கள் சில தடைக்கற்களை அகற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பதனால இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாக கண்டிப்பாக அமையுங்க.
இன்றைக்கி உங்களுடைய உணர்ச்சிகளை மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி சில சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. நீங்கள் என்ன நீங்கள் என்ன உணர்றீங்களோ அதை மற்றவங்களும் உணரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான உணர்ச்சிகளை காணப்படுவார்கள். எனவே இன்றைய தினம் நீங்கள் அதில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். இதுவும் உங்களுக்கு நல்ல நன்மையை தருங்க. அதாவது யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வேலைகளையோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையோ செய்ய சொல்லாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல நன்மை தருங்க. இன்றைய தினம் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. தன்னம்பிக்கை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. தன்னம்பிக்கை மூலமாக உங்களது காரியங்களில் உள்ள தடைகளை நீங்கள் எளிதில் தகர்த்தெறிய முடியுங்க. எனவே இன்றைய தினம் கட்டாயமாக தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அமையுதுங்க. நமது கன்னிராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்த மறந்துடாதீங்க. நம்ம மணிக்கணக்கில் வீடியோ போடுறதுக்காக நேரத்தை செலவு பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒரு உற்சாகம், ஒரு என்கரேஜ் வேணும் அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைப்லேயும் உங்களுடைய லைக்லேயும் தாங்க இருக்குது. எனவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் மூலமாக சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களது திட்டமிடலில் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கலாம். திட்டமிடுதலை மேற்கொள்றதில் இன்றைய தினம் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது பெரியவர்களின் யோசனைகளை நீங்கள் இன்றைய தினம் அமல்படுத்தி உங்களது திட்டங்களை மேற்கொள்ளுங்கள். நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சிந்தித்து யோசனை செய்து செயல்படுறது நல்லதுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நீங்களும் சான்றோர்களின் ஆலோசனைகளையும் உங்களை வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு செயல்படலாங்க. இதனால வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை என்ற தினம் நீங்கள் போக்கக்கூடிய நல்ல திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு 3ஆம் நபர் தலையிட்ட உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்காதீங்க. உங்களது வாழ்க்கையில் மிகச்சிறந்த உயரத்தை நீங்கள் தொடர்றதுக்கான நல்ல நேரம் இப்பொழுது அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் 3ஆம் நபர் தலையிட மட்டும் நீங்கள் இன்னைக்கு அனுமதிக்காதீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமையுங்க. தடைகளை தகர்த்தெறிவீங்க. எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கான நிதி நிலைமை கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும். பண தட்டுப்பாடு இல்லாத வகையில் உங்களுக்கு நிச்சயமாக நிதி நிலைமை மேம்படுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது பொண்ணான கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.